ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சஜா. இந்த உலகத்தில் பேரண்ட்ஸோட அன்பு, அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அம்மாவுடைய அன்பு. இந்த அன்பை விவரிக்கிறதுக்கு உலகத்தில் வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ அம்மா உங்கள் குழந்தைகளுக்காக மிகப்பெரிய தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க. அது ஜஸ்ட் லைக் தட்னு இதெல்லாம் பெரிய விஷயமா, என் குழந்தைங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிற அம்மாக்கள் நம்ம ஊர்களில் இன்னமும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற பசங்களாக இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மா மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுவீங்க அப்படின்னா, அம்மா அப்பா வச்சிருக்கிற அந்த அன்புக்கு நிகரா நிறைய பசங்க அவ்வளோ அன்பா இருக்கிறதும் அதுக்காக அம்மா அப்பாவை செய்யறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போற ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக எக்ஸ்ட்ரீம் அன்புல ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரி, நேரடியாக இந்த கிரைம் சம்பவத்தில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோட இறுதியில் அதுக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல கான்பூர் திகாத்துல அங்கத்பூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்த பையன் பேரு பிரதீப் சிங். இவனுக்கு 25 வயசு. இந்த பையன் கடந்த 4 வருஷமா ஆந்திராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தீபாவளிக்கு வந்த இந்த பிரதீப் ஒரு மாசம் அம்மா கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லீவு போட்டு வந்தான். தீபாவளி முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்துல கிளம்பணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளான். அக்டோபர் 27 அன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போனவன் 9 மணி வரைக்கும் திரும்பி வரல. அம்மா என்ன பண்றாங்கன்னா, பிரதீப்புக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மறுபடி ட்ரை பண்ணவங்க அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு, இதுக்கப்புறம் பையனை நம்ம தேடாமல் இருக்கிறது தப்பு அப்படின்னு உணர்ந்தவங்க அந்த வீட்டில் இருந்த தன்னுடைய மாமனார், அவர் பேரு ஜெகதீஷ் நாராயணன். இவருக்கு 80 வயசு, ரொம்ப ஒரு முதியவர். அவர்கிட்ட போயிட்டு, மாமா இந்த மாதிரி பிரதீப்பை போனா அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கு, காணா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா அந்த வயசான காலத்திலையும் அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க அங்கிள் சஞ்சய் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லியிருக்கிறாரு. கசின் 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஒன்று சௌரவ், இன்னொரு பேர் சிவம். இந்த 2 பேரையும் வர சொல்லி பிரதீப்பை தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லாருமே போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அம்மா உட்பட. அப்படி தேடும்போது பிரதீப் வழக்கமாக போகிற கடைகள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு, இப்படி எல்லா இடத்தையும் தேடும்போது எங்கேயுமே பிரதீப் வரல அப்படிங்கிற தகவலே வருது. 11 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்மளா தேடுறது சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேராபூர் போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. போலீஸ் அந்த இரவுலையே தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த தேராபூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன், அது பேராவூர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது. ஹைவேல ஒரு இளைஞன் அடிபட்டு செத்து கிடக்குறான் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. உடனடியா அங்க போய் பாக்குறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த தேராபூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வருது. உடனடியா இவங்க அங்க போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு 25